ஹே ஹலோ கைஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் அனிமையை வச்சு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். மாங்கா அது கிரன்ச்சி ரோல் அனிமே அவ்வளோடா. அட சாரி ப்ரோ, ஜுஜுட்சு கைசனுக்கே 11 அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் மாற்றி சொல்லிட்டேன் தெரியாமல். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பட் இந்த கிரன்ச்சி ரோல் வந்து அவங்களுக்கு பிடிச்ச அனிமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமே கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் பாப்புலர்ஸ் அனிமைக்கும் அவார்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் அனிமே டியூப் Z. வெல்கம் டு த வீடியோ. அண்ட் யா கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமே வாட்ஸோட வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. அண்ட் அனிமே ஆஃப் த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ஏற்றுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் யா சீசன் 2 வந்து இந்த வருஷம் நல்லாவே பண்ணியிருந்தது. அது வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து என்ன ஒன்றும் தெரியல, ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. பட் நாமினீஸில் வில்லான் சாகா மட்டும் பார்த்தீங்கன்னா நாமினீஸில் மட்டும் கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகே சரி, அதை விடுங்க, இது கூட ஓகே. பட் பெஸ்ட் கண்டினியூயிங் சீரிஸ் அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு வழி இல்லை, ஒன் பீஸ் தான் கொடுத்தாகணும். ஸோ அதனால் ஒன் பீஸ்க்கு வந்து நான் கொடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் பெஸ்ட் நியூ சீரிஸ் அனிமே சீரிஸ்க்கு வந்து செயின் சாமன் கொடுத்துருக்காங்க. பட் பெஸ்ட் அனிமே சீரிஸ்ன்ற பேரை நீங்கள் செயின் சாமன் கொடுத்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. பட் என்னத்துக்கு பெஸ்ட்டு நியூ அனிமே சீரிஸ் கொடுத்தானேன்னு எனக்கு தெரில. அது வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் எதுக்கு இந்த இப்போ கொடுத்துருக்கானுங்கன்னு தெரில. சரி, அதை விடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அனிமே ஃபில்ம், ஓகே சுசுமே, இது வேணால் வழி இல்லை. அண்ட் பெஸ்ட்டு ஃபிலிம் தான் சொல்லி ஆகணும். அண்டு மக்காடா சின்பாயோட பெஸ்ட் ஃபிலிம். பட் எனக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிம் முன்னாடி வெதரிங் வித் யூ அந்தளவுக்கு யுவர் நேம் அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் பெஸ்ட்டு ஒரிஜினல் அனிமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டி டேடிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த அனிமே பார்க்கல. பட் இதை விட நல்ல அனிமேலாம் இருக்குது. ஒரிஜினல் அனிமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் கொடுத்து வச்சுருக்காங்க, சரி ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அனிமேஷன், ஓகே டீமன் ஸ்லேயர் தான் கொடுத்தாகணும். பிகாஸ் அது வந்து அனிமேஷன் குவாலிட்டி எப்படி இருக்கும் அனிமேஷன் உங்களுக்கே தெரியும், பார்த்தவங்களுக்கு தெரியும். அதனால் வேறு வழி இல்லை. பட் ஓகே, அது கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த வருஷமாக எனக்கு தெரிஞ்சு இது தான் வாங்கும். சரி, நான் நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். பெஸ்ட்டு கேரக்டர் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓரளவு ஓகே. பட் இந்த சீசன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டரும் அவ்வளோ நிறைய இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். பட் இது வந்து செயின் சாமான அந்த நிலைமைக்கோ கொடுத்துருக்கலாம். சரி விடுங்க, இது கூட ஒத்துக்கலாம் ஓரளவு. ஆனால் பெஸ்ட்டு டேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் சீசன் 2க்கே கொடுத்துருக்கானுங்க. அண்ட் பெஸ்ட்டு சினிமோட்டோகிராஃபிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜுஜுட்சு கைசன் சீசன் 2க்கே கொடுத்துருக்குறாங்க. அண்டு இதுக்கு மேலே நிறையா வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் சீசன் 2க்கு தான் இருக்குமே, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் பெஸ்ட் ஆர்ட் டைரக்ஷன் அண்ட் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகே. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ரொமான்ஸ் அனிமேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஹொரிமியா வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து நான் பார்க்கல, அதனால் என்னன்னு தெரியல. அந்த பக்கமே ரொமான்ஸ் அனிமேலாம் பார்க்குறது இல்லை, அதனால். ஸோ ஓகே, பெஸ்ட்டு காமெடி அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியை விட நல்ல காமெடி அனிமேலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பெஸ்ட்டு ஆக்ஷன் அனிமேக்கு அடுத்து வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ப்ளீச்சையும் நாமினேட் பண்ணிவிட்டு ஜுஜுட்சு கைசன் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, அது என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. ஓகே விடுங்க. பெஸ்ட்டு ஃபேண்டசி அனிமே வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர், ஓகே இது எனக்கு ஓகே. பட் ஃபேண்டசி நல்லா தான் கொண்டு போயிருப்பாங்க, ஓகேங்க, நல்ல ஃபேண்டசி அனிமே தான், ஒத்துக்கலாம், நல்லாவே ஒத்துக்கலாம். அதை பெஸ்ட்டு ட்ராமா அனிமே அட்டாக் ஆன் டைட்டன், ஓகே நல்ல ட்ராமாவை பண்ணியிருப்பாங்க. பட் அது ஒரே ஒரு எபிசோடு தான், ஓகே விடுங்க, அது ஓகே. அண்ட் பெஸ்ட்டு ஸ்லைஸ் சாரி வாய்க்குள்ளது. இதுக்கு தான் படிடா நான் கேட்டியாடா? ப்ரோ நீ ஓரமாக போய் உட்காரு ப்ரோ, சும்மா வீடியோ நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. அண்ட் பெஸ்ட்டு ஸ்லைஸ் ஆஃப் அனிமே வந்து போச்சு ராக் கொடுத்துருக்காங்க, அது ஓகே. அண்ட் அடுத்து பெஸ்ட் மெயின் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கி ரிலோஃபுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒன் பீஸ், அது வந்து பிரம்மாண்டமான ஓகே எனக்கு. அண்ட் ஓகே, பெஸ்ட் சப்போர்ட்டிங் அனிமே கேரக்டர் வந்து ஜுஜுட்சு கைசன் சட்டோரு கோஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓகே, 2 நாமினிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன்லேயே போயிருக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஹான்சி கூட பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கலாம் அட்டாக் ஆன் டைட்டனில். சரி விடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மஸ்ட் ப்ரொடக்டட் அனிமே கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஆனியனருக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இது வந்து பொச்சிடா கூட கொடுத்துருக்கலாமோ தெரில.
அண்ட் பெஸ்ட் அனிமே சாங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒஷினோக்கோ குடுத்துருக்காங்க. ஃபைனலி ஒஷினோக்கோவுக்கு ஒரு அவார்டு கிடச்சிருச்சு. அண்ட் பெஸ்ட் அனிமே ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் ஆன் டைட்டனுக்கு குடுத்துருக்காங்க. இந்த ஒரு எபிசோடு குடுத்துருக்காங்க. ஓகே. ஓகே அது ஓகேன்னு தான் சொல்லணும். அண்ட் பெஸ்ட் அனிமே ஓப்பனிங் சீக்வென்ஸ் வந்து ஜுஜுட்சு கைசனுக்கே குடுத்துருக்குறாங்க. அண்ட் இது பற்றி என்னன்னு தெரியல எனக்கு. அண்ட் எண்டிங் சீக்வென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே ஜுஜுட்சு கைசனுக்கு குடுத்துருக்காங்க. சரி ஓகே, அது ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நிறையாவே வாய்ஸ் ஆக்டர்ஸ் இதை பற்றிலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் வந்து நான் ஜூஸ் அகேஷனுக்கு இதுலேயே நிறைய அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் திஸ் இஸ் கிரன்ச்சி ரோல் அனிமே அவார்ட்ஸ் அண்ட் தட்ஸ் ஆல். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா அவார்ட்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகனைஸ் பண்ணுறதுக்கு தான் கொடுக்கணும். பட் இவனுங்க இஷ்டத்துக்கு வந்து கொடுக்குறானுங்க. பட் இது ஆக்சுவலி சரியில்லை. ஓட்டிங் வச்சு கொடுக்குறாங்க. பட் அந்த ஓட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கிறது இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது ஓட்டிங்லேருந்து எடுத்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்காது. பிகாஸ் மக்கள் வந்து பாப்புலர்ஸ் அனிமே. ஸோ அப்போ திருப்பி அந்த பாப்புலரான அனிமே தான் ஜெயிக்குது. ஸோ ஒரு இதெல்லாம் மாற்றணுன்னா ஒரு அவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாமினேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா முக்கியமான விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்குது. நாமினேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான அனிமேஸ் வந்து கொடுக்கணும், நல்ல அனிமேஸை. அண்ட் மற்றபடி எனக்கு வந்து கிரன்ச்சி ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை பிடிக்கும். பிகாஸ் அவங்க தான் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அனிமே வந்து கொண்டு வந்தாங்க. அவங்களால தான் இப்போ கொஞ்சம் ஃபேமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் அதில் நான் அதுவும் குறை சொல்லலான்னு. ஸோ கைஸ் அதான் அடுத்த வீடியோ எதை பற்றி போடலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ்.